Hello friends, welcome back to our channel Happy Varum. Okay, so இந்த டயலாக் சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போ கூட ஓகே இன்னையில இருந்து நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்பதான் நிலானிகாவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன். வெறும் லிப்ஸ்டிக்கை மட்டும் ஒரு டிங்கரிங் பட்டி மாதிரி பண்ணிட்டு வீடியோ வந்து எடுப்போம், இன்னில இருந்து உருப்படியா வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 weeks to 4 weeks ஆயிட்டு இருக்கோம் நான் யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்கு வந்து லைஃப் பிஸியாகவும் ஹெக்டிக்காகவும் கொஞ்சம் டவுனாகவும் போச்சுன்னு கூட சொல்லலாம். நான் ஏன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னை வந்து ஏன் கவி வீடியோ போடல, என்னாச்சு கவி, நாங்களும் ஜெர்மனியில் தான் இருக்கோம், என்ன ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து தயக்கமாக வந்து யோசிக்காதீங்க, எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்கன்ட்டுலாம் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணியிருப்பேன், பட் இன்னும் ஒரு ஹிடன் மெசேஜஸ்ன்னு இருக்கும் இன்ஸ்டாகிராமில், அதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்து எப்படி இவ்வளோ கனெக்ட் ஆகிட்டு லவ் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஸோ கிரேட்ஃபுல். இதுக்காகவே யூடியூப் வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகே, வளன்னு பேசாமல் நான் வந்து ஏன் ஒரு 1 month-ஆக வீடியோ போடல, ஓகே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு தான் பாசிட்டிவாக இப்படி எந்தூசியாஸ்டிக்காக வந்து பேசுகிறேன். ஸோ நான் வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன் வந்து நிலானிகாவோட ஸ்கூலிங். நிலானிகாவோட ஸ்கூல் சேர்த்த வீடியோதுக்கப்புறம் நான் வந்து எந்த வீடியோவும் போடல. நான் வந்து நினச்சேன் நிலானிகா வந்து ஸ்கூல் போயிடுவா, ஜாலியாக இருக்க போகிறோம், நிறைய டைம் இருக்குது, நம்மளுக்காக வந்து நம்ம நிறைய மீ டைம் எடுக்கலாம், யூடியூப் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சேன். பட் அதெல்லாமே இப்போது கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயில்டாக இன்னொரு நிலானிகா ஸ்கூலிங்ஸ் பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து சொல்கிறேன். பட் இப்போ பிரேக் விட்டதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலானிகாக்கு இங்கே ஜெர்மனியில் நான் இந்தியா சிங்கப்பூர்லலாம் அவள் ஸ்கூல் படிச்சிருக்கிறான்னு சொன்னால. ஸோ அங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ காலையில் 9 to 12 ஸ்கூல்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 days மட்டும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, மற்றபடி அந்த 9 to 12 டைமிங்ஸ்னால் அப்படியே கொண்டு போய் விட்டுருவோம். நம்மளுக்கு வந்து அதுதான் அவளோட ஸ்கூல் டைம்னு தெரியும். பட் இங்கே வந்து ஜெர்மனியில் என்னன்னா, இப்போ இவளோட ஸ்கூல் டைம் நாங்கள் சூஸ் பண்ணது மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்ததும் அப்படியே 9 to 5 அப்படின்னு வைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு அவளை ஸ்கூலுக்கு போயிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட செட்டிலிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அவள் வந்து அந்த ஸ்கூலில் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எங்கள் கூட அவள் சேஃபாக இருக்கணும். அந்த சேஃபை நாங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை செட்டிலிங் டைமில் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் வந்து லிட்ரலாக எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்து 1 hour ஸ்கூல் மாதிரி வச்சுருந்தாங்க, என்னை வந்து வெளியே அனுப்பிட்டு அப்புறம் அவளை வச்சிருக்கிற மாதிரி. ஸோ 1 hour நான் வெளியவே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணியிருந்தேன். செகண்ட் வீக்கு ஒரு 2 hours, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிடுவா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இருந்துட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி. அப்பயும் அந்த 2 hours வெளியே, ஏன்னா வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஸ்கூல்லேருந்து வீடு கொஞ்சம் தூரம், அதனால அங்கே ஸ்கூல் வெளியவே வெயிட் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டு இருந்தேன். தேர்ட் வீக் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு உடனே பிக்கப் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. 4th வீக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்லீப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படியே 1 மாதமும் போயிடுச்சு. ஸோ நான் வந்து லிட்ரலாக ஸ்கூல் வாட்ச்மேன் வந்து அங்கே காத்துட்டு இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ஃபுல் ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டைமே வந்து பத்தலை. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து August 7. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா till 3:30, அதாவது சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி டைம், ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி டைம் வச்சுருக்காங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் தான் நாங்கள் சொன்ன மாதிரி till 5க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது கூட அவளோட கம்ஃபர்ட் ஜோன். இங்கே பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் தான் வந்து மெயின் கேரக்டர். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு மற்ற ஸ்கூலிங் பற்றி தெரியல, நிலானிகாவோட கிண்டர் கார்டனில் இப்படி தான். ஏன்னா நானுமே ஜெர்மனிக்கு நியூவில், ஸோ இப்படி தான் இருக்கும் ஜெர்மனி ஸ்கூலுன்னு எனக்கும் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல தெரியல. ஸோ இப்போதைக்கு 3:30க்கு மாற்றிருக்கிறாங்க இந்த இது.
ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இன்னொரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் நடக்கும். அது நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து சுத்தமாக என் லைஃப்பில் டைமே இல்லைங்க. வாழ்க்கையில் இவ்வளோ பிஸியாகவும் நான் இருந்ததே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படியே ஃபுல்லி பேக்டு மாதிரி ஆயிடுச்சு நிலானிகாவோட ஸ்கூலிங். இதுக்கு நடுவில் நாங்கள் 3 பேருமே வந்து செம்ம சிக்காயிட்டோம். இங்கே ஜெர்மனியில் நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது எல்லாரும் கோவிட்னு சொன்னாங்க. நாங்களுமே நடுவில் 3 பேருமே அஃபெக்ட் ஆனோம். அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் வந்து தெரியும். இதுதான் நான் வீடியோ போடாததுக்கு ஒரு மெயின் ரீசன். பட் இப்போ வந்து சிரிச்சிட்டே சொல்கிறேன். பட் அப்படியே செம்ம ஹெக்டிக்காக ரொம்ப டவுனாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு நார்மல். இப்போ எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு கோவிட் வந்துச்சா இல்லையான்றதை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் வீடியோ போடாததுக்கு 2 ரீசன். இங்கே காட்டு. இந்த கிட்ட பார்க்கவே பயமா இருக்குது. இன்னும் எனக்கு வேக்சினேஷன் பண்ணியாச்சு. அப்படியே பயப்படும். இது வந்து ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர்ஸ். டேக் தி ரெஸ்ட். ஆஃபீஸ்ல கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் டேக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் தென் டேக் சம் ரெஸ்ட். சிங்கப்பூர் ஞாபகம் தான் வருது. ஆனால் இந்த வாட்டி மைல்டாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் தைரியமாக இருக்கு. வேணாம் ஜென்னு, செக் பண்ணாத. எனக்கு பயமா இருக்கு. சிங்கப்பூர்ல இப்படி தானே ஃபர்ஸ்ட் என்ன வச்சு நீ எடுத்த, அப்ப பாசிட்டிவ் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி நெகட்டிவ் தான் வரணும். இந்த வீக் நிறைய பிளான் வேற இருக்கு மாமா. கோவிட் உட்காந்துராத. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் நான் தான் அஃபெக்ட் ஆனேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் அப்படி ஒரு கோல்டு, காஃபு, லைக் லிட்ரலாக உடம்பெல்லாம் அப்படி வலிச்சுது. நம்ம எப்படி அந்த கோவிடுக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம், அதே சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு ஃபீவர் வரப்போ கோவிட் அப்படின்றத நாங்கள் யோசிக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நிலானிகா அஃபெக்ட் ஆனா. அதுக்கப்புறம் நிலானிகா வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டா. தேர்ட் வந்து எங்கள் மாமா அஃபெக்ட் ஆனாங்க. பட் எங்கள் மாமாவுக்கு வந்து உடம்பு வலி, இந்த மாதிரி காஃபு, கோல்டுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் சொல்லும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதும் எல்லாரும் வந்து இப்போ இங்கே நிறைய கோவிட் இருக்குது கவி, நீங்களும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ உடனே போயிட்டு கோவிடை வந்து நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தோமா, ஸோ கோவிட் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து அவங்க பண்ணுவாங்கன்றதுலாம் எங்களுக்கு அப்படியே வந்து ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஆஃபீஸும் போகிறாங்களா, ஸோ வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு கோவிட் இருந்துச்சுன்னா வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் கிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெர்மனியில் அப்போதைக்கையிலேயே வந்து கிடைக்குது. ஸோ அப்போதைக்கையில் போயிட்டு இவங்க வந்து வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம். எனக்கு வந்து அப்படியே ரொம்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கோவிட் தானே, அது வந்தால் போயிடும் அப்படின்னு வந்து இப்போ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறீங்க. பட் எங்களுக்கு வந்து கோவிட் ரொம்ப பர்சனலாக நாங்கள் நிறைய விஷயத்தில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோம். லைக் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நாங்கள் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம், அப்படியே ஃபேமிலியாக வந்து லூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் கோவிட் வந்து எனக்கு பர்சனலாக எப்பயுமே கொஞ்சம் பயத்தை உண்டாக்குது தான். அது வந்து மைல்டு சிம்டம்ஸோடு போனாலும் எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லாஸை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலி நாங்கள் வேணா மாதிரி நெகட்டிவ் தாங்க வந்துச்சு. பட் இருந்தாலும் உடம்பு வந்து அந்த அளவுக்கு பரட்டி போட்டுடுச்சு. ரொம்ப வந்து அப்படியே கோவிட் சிம்டம்ஸ் மாதிரியே ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்பவே பயந்தாச்சு. பட் ஃபைனலி கோவிட் கிடையாது. அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து பேக் டு ஃபார்ம் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேனா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ இந்த மாதிரி வீட்டில் இருந்து தள்ளி ஒர்க் பண்ணுறோம்ல, வெளிநாட்டிலையோ
சிட்டிலேயோ இல்லை வெளியூர்லேயோ இருக்கும் போது மேஜராக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப தான். ஏன்னா நம்ம ஊரில் இருந்தோம்னா அட்லீஸ்ட் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களாச்சும், இப்போ அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் இல்லைனாலும் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களாச்சும் வந்து நம்மளை ஓரளவுக்கு டேக் கேர் பண்ணி நம்மளை வந்து பார்த்துப்பாங்க. ஓகே, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹோப், ஒரு 10% அந்த நம்பிக்கை இருக்கும். பட் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. பட் அப்படி இருந்துமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸையே மீட் பண்ணுற மாதிரி தான் இங்கே டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஊர்லேருந்து தான் அம்மா ரசம் வச்சு கொடுத்துருப்பாங்க, அப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க, நிலானிகாவை பார்த்துருப்பாங்க, யாருன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறோமோ இல்லையோ எமோஷ்னலாக ஒரு வீக்னஸ் வந்து இந்த டைமில் எங்களுக்கு வந்து வந்துடும். நிறைய பேர் எங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அம்மா நீ வேணுமா அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி சொன்னால் அவங்க வந்து அங்கே ஃபீல் பண்ணிருப்பாங்க, குழந்தைங்க வந்து இப்படி இருக்குங்களே, நல்லா இருக்குங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன இருந்தாலுமே லைட்டாக தான் சொல்லுவோம். ரொம்ப வீக்காக இருந்தால் கூட நல்லதாம்மா இருக்கும், சமாளிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த வீக்லேயும் அவங்கள வந்து தைரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக டவுன் ஆகிறத விட எமோஷ்னலாக பயங்கரமாக டவுன் ஆகிடுவோம் இந்த மாதிரி வீட்டில் யாருக்குன்னா வந்து உடம்பு சரியில்லைன்னா. ஸோ இந்த மாதிரி யாருன்னா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அதனால் ஒரு சிட்டியை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து வீஸ்பாடன் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. ஸோ அந்த சிட்டிக்கு வந்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எங்கள் பாருங்க. ஸோ இதில் வந்து சும்மா என்னெல்லாம் இருக்குன்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் எங்களோட பிளான். ஆமாம், அங்கே தான். ஓகே ஓகே, ஸ்டாப். போஸ்ட் கொடு. கியூட் நீலா. வெயிட் பண்ண, அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன், முன்னாடி வா. இங்கே பாரு, எல்லா பேர்ட்ஸும் பறந்து போகுது. பேர்ட் எப்படி கேட்ச் பிடிக்கிறது? ஸோ இந்த வீஸ்பாடன் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. எப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ தான் இருந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சிட்டியை பார்க்குறதுக்கு. இந்த வீஸ்பாடன் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஜெர்மனியில் ஹெசேன்ற ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கிறோம். அதில் ஃப்ராங்க்ஃபர்ட் கிட்ட வந்து இருக்கிறோமா. ஸோ இந்த ஹெசேன்ற ஸ்டேட்டுக்கு வந்து கேபிட்டல் சிட்டியே இந்த வீஸ்பாடன் தான். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஒரு விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த 49 யூரோ டிக்கெட்ஸே வந்து இந்த வீஸ்பாடனுக்கோ போகுமா. ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே எப்படி பிளான் பண்ணுறோன்னா, இந்த வீக்கெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு சிட்டியும் போயிட்டு விசிட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் ரேண்டமாக தான் வந்து வீஸ்பாடன் சிட்டிக்கு போகலாம், அப்படியே வந்து அங்கே என்ன இருக்கோ அவள் போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் போகிற வழியில் இந்த மியூசியம் இருந்துச்சு. ஓகே, மியூசியம்லாம் போயிட்டு பல வருஷம் ஆகுது, இந்த ஊர் மியூசியமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வீஸ்பாடன் சிட்டியில் இருக்கிற இந்த மியூசியம்க்கு வந்து வந்திருக்கிறோம். அண்ட் இந்த மியூசியமோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 12 யூரோஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 24 யூரோஸ் ஆச்சு. அண்ட் நிலானிகா குட்டிக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே கேராக இருக்கு. இங்கே நிலா பாரு. இந்த
வீஸ்பர்டன் மியூசியமோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 o'clock தான் நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து வீஸ்பர்டன் சிட்டிக்கே ரீச் ஆனோம். ஸோ இது வந்து ஒரு சடன் பிளான். ஓகே இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கோம், வாங்க ஒரு சிட்டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சடனாக வீட்டிலேருந்து கிளம்புனது தான். ஸோ நாங்கள் வந்து இந்த மியூசியம் வரும்போது ஓகே 4 o'clock வரைக்கும் 4 hours வந்து இருக்கே, நம்ம இந்த மியூசியமில் 4 hours வந்து போதாதா இதை பார்க்குறதுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த மியூசியம் உள்ளேயே வந்தோம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து தோணும் மியூசியம் உள்ளே போயிட்டு என்னத்தை பார்க்க போகிறோம், அதுவும் 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஒரு மியூசியமை போய் என்ஜாய் பண்ணுவோம். பட் எஸ்பெஷலி பட் எங்கள் மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஓல்டு கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஊரை பற்றி ஒரு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஈவன் ஒரு சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாலும் அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஓகே நான் வந்து ஓகே கூட போய் ஒரு கம்பெனி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மியூசியம் உள்ளே போனேங்க. பட் உண்மையாக அந்த 4 hours எனக்கு எப்படி அந்த மியூசியம்குள்ளே போச்சுன்னே தெரியல, அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன் ஒருவேளை நம்மளுக்கு வயசாகிடுச்சோ, மியூசியமே நம்ம இந்த அளவுக்கு ரசித்து இவ்வளோ வந்து அறிவாலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. பட் லிட்ரலாக இந்த மியூசியமில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு மியூசியம் போய் போர் அடிக்கும் அப்படின்னு என்ன மாதிரி திங்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓகே, இல்லை ஹிஸ்ட்ரியை வந்து புரிஞ்சிப்பேன் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்களுக்கும் சரி, 2 பேர் மைண்ட் செட்டுக்குமே இந்த மியூசியம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹண்டிங் பர்சனோட இங்க எலிஃபண்ட் கார் அத பாரு, இத எலிஃபண்ட் கார் இது என்ன எலிஃபண்டோட ஹெட், சரி லயனோட ஹெட், லயன் டேஞ்சரஸ். ஹலோ கார் இங்கே சத்தம் போடுங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரிஜினல் கிடையாது, இதெல்லாம் வந்து அப்படியே ஓப்பன்லேயே அப்படியே வச்சுருப்பாங்க. சிலதெல்லாம் தான் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மேட் பண்ணுறாங்கன்னு சைடில் இருக்க டிவியில் வந்து போட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. அவ்வளோ தத்ரூபமாக அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சுங்க. நாங்களுமே அந்த டிவி பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரிஜினல் அனிமலா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய இந்த இப்போ நான் காட்டினது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒவாம்போ நாட்டில் இருக்கிறவங்களோட ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரி வந்து வில்லேஜ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் டிவிலலாம் வந்து போட்டு காட்டிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்களோட கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள், அப்போவே அந்த காலத்துலேயே அவங்க எவ்வளோ இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் அதில் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மியூசியம். ஒன்றும் டீட்டெயில்டாக வந்து போட்டிருந்தாங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இங்கே ஜெர்மனி மூவ் ஆனதுலேருந்து எல்லாமே நாங்கள் அந்த டிரான்ஸ்லேட்டர் மூலமாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்ருப்போமா. பட் இங்கே வந்து இது மியூசியம், ஸோ ஆப்வியஸாக நிறைய ஃபாரினர்ஸும் விசிட் பண்ணுவாங்கன்றதுனால போத் ஜெர்மன்லேயும் இருந்துச்சு ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இதை படித்து தெரிஞ்சுக்க வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி இருக்கு இங்கே பாரு, எப்படி இருக்கு? அந்த குட்டி கல் டைமண்ட் மட்டும் வாங்கி தந்துடுறியா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமீபியா நாட்டோட டைமண்டு. ஸோ அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் இதுவை வச்சுட்டு இந்த பூத கண்ணாடிக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. ஸோ இந்த பூத கண்ணாடி வழியாக அந்த டைமண்டை பார்க்கும்போது நல்லா என்லார்ஜாக நம்மளால் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை நானும் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வழியாக உங்களுக்கு வந்து காட்டினேன். பட் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
இதெல்லாம் நல்ல ஐடியா தெரியுமா? குழந்தைங்களை கூட்டு வரும்போது அந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறது ரியலி கிரேட் ஐடியா. நல்லா ஒரு ஐடியாவில் ஆமாம், இது எல்லா மியூசிக் பேரண்ட்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் படிக்கலாம். அவங்க என்கேஜ் பண்ணணும்னு வச்சுக்கிறாங்க. கிட்ஸும் வந்து நல்லா என்கேஜாக இருக்காங்க. தேடு. Cute. அண்ட் கலரிங் மட்டும் இல்லாமல் புக்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ தட் கிட்ஸ் வந்து நல்லா என்கேஜாக இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து படிக்கும் போது கிட்ஸுக்கு ஆப்வியஸாக இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுல்ல. ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவள் பெயிண்ட் பண்ணுறத வந்து பார்த்துட்டு கலரிங் பண்ணுறத பார்த்துட்டு எனக்குமே ஆசை வந்து நானும் அவள் கூட சேர்ந்து ஓகே கலரிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவள் கூட உட்காந்து கொஞ்சம் கலரிங் பண்ணி என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளை. என்ன பண்றோம் நம்ம ரெண்டு பேரும்? பெயிண்ட் கலரிங். நான் டைக்க பண்ண ஜீராஃப் ஜீப்ரா அப்புறம் ஜீராஃப் அப்புறம். ஸோ இப்போ வந்து ஒரு சைடு வந்து பார்த்து முடிச்சிட்டோம். மியூசியம் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தோம் நாங்கள். அம்மா எப்படி உணர்ற? செம்மையா இருக்குல்ல. எப்படி இருக்கு பாரு. வாவ், செம்மையா இருக்கு. மேலெல்லாம் புக்ஸ் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு இந்த ஹாரி பாட்டர் மூவியில் வர்றது, அப்புறம் ரீசெண்டாக நான் வந்து இந்த பிரிட்ஜர்டன் அந்த சீரீஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்குள்ளே வந்து இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. நானும் எங்கள் மாமாவும் செம்ம ஜாலியாக வந்து இந்த மியூசியமை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. அண்ட் இப்போ வந்து நாங்கள் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இந்த மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் போட்டிருந்துச்சு. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபார்ம் இந்த 2ம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலைநயமான பெயிண்டிங்ஸு ட்ராயிங்ஸுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். பட் எங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லைனாலும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த பெயிண்டிங்ஸ்லாம். சில பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இது ஒரு பெயிண்டிங்காக 2 கோடு தானே இருக்குது, இதில் என்னடா புரியுது உங்களுக்கு, இதில் என்னடா இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு. பட் ஒன்றுத்தை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து இந்த பெயிண்டிங் வந்து எதை குறிக்குது, இந்த பெயிண்டிங் வந்து எந்த ஃபார்மேட்டு எந்த ஜானருன்னு சொல்லிட்டு எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் தான் பேந்த வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு சரி நம்மளும் வந்தோமே கலர் பெயிண்டிங்கை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் அது பக்கத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படி வந்து சுற்றிட்டு இருந்தோம். பட் எங்கள் கூட வந்தவங்கலாம் ஒரு பெயிண்டிங்கையே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸாக வந்து நின்று பார்த்து ரசித்து அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணாங்கங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு ஓகே நம்மளுக்கு தான் இதனை பற்றின விஷயம் தெரியல, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது ஒரு பெயிண்டிங்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ செம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அந்த டேவே. உள்ளே என்னென்னமோ வச்சுருக்குறாங்க. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக மியூசியம் வந்து இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் இங்கே வந்த மியூசியமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கலைநயத்தோட
எப்படி வந்து அந்த வேலைப்பாடு இதெல்லாம் வந்து எதை வச்சு செஞ்சாங்க அவங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இந்த அளவுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயிலிங்காக எல்லாத்தையும் வந்து பண்ண முடிஞ்சிச்சு. லைக் பெயிண்டிங்காக இருக்கிறோம், இந்த க்ராக்கரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படா பண்ணிங்கன்ற மாதிரி யோசிக்க தோண வச்சிருச்சு இந்த மியூசியமு. ஸோ இந்த மியூசியம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்கள் மாமா நிறைய மியூசியம் நம்ம ஊரில் வந்து பார்த்துருக்குறாங்க. பட் நான் வந்து அவ்வளோவா மியூசியம் போனது கிடையாது. ஸோ எனக்கு வந்து பயங்கர ஆர்வமாக இருக்குது, நம்ம ஊர் மியூசியம் போயிட்டு பார்க்கணும், நம்ம ஊரை இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த மியூசியமில் வந்து நாங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட அந்த 1800 அந்த ஏஜ் காலத்துலேருந்து தான் வச்சுருக்குறாங்க. பட் இதுவே நம்ம ஊர் மியூசியமில் கண்டிப்பாக அதை விட இன்னுமே வந்து பழமையான பொருட்கள்லாம் இருக்கும். அதையும் போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போனால் மியூசியம் போயிட்டு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். மாமா அந்த காலத்துலேயே பிறந்திருக்கலாம் போல. அந்த காலத்தில் ராஜா குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஏன் அப்போ நான் கிடச்சிருக்க மாட்டேனா உனக்கு? ஓகே, ஸோ இந்த மியூசியமில் நாங்கள் பார்த்ததை தெரிஞ்சுக்கிட்டதை சொல்லணுன்னா இன்னும் டைம் வந்து நிறைய தேவைப்படுங்க. ஒரு வீடியோ போதாது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் கல்ச்சர், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கூட வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யாருன்னா மியூசியம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ஜெர்மனியில். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக மியூசியம்லாம் வந்து முடிச்சுட்டு ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்திருக்கிறேன். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சு எடுக்குது. ஸோ சேஃப்டிக்கு இல்லை, நம்மளை காப்பாற்றுறது இந்த ஐஸ்கிரீம் அந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கு. ஸோ வெயில ரீசனாக வச்சு நான் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரேன். நீலாம் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வீஸ்பர்டன் சிட்டியை வந்து அந்த ரோட் சைட்லாம் நடந்து பார்த்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கும் வீஸ்பர்டனுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது, இங்கே எப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பராக வந்து டேவை வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு எமோஷ்னல் ஃபிசிக்கல் டவுனுக்கு அப்புறம் ஒரு செம்மையான ஒரு ஃபேமிலி டேவாக பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் நிறைய ஜெர்மனியை பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு விளாக்ஸாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி வயிறு வந்து கொஞ்சம் கபகபன்னு பசிச்சு தான் எதனா ஃபில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டு. ஸோ கேஎஃப்சி வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சிக்கு உள்ளேயே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே கேஎஃப்சி இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு ஜிங்கர் பர்கர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, 2 ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி நல்லா வந்து சாப்பிட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நிலானிகா சிரிப்போடு இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வாழைப்பறைய. போதும் போதும், நல்லா நல்லா என்ன எப்படி இருந்துச்சு? டெலிஷியஸா?